ராணுவத்திலும் சம அதிகாரத்தை நோக்கி பெண்கள் செல்லும் வகையில் தற்போதுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சென்ற 2016ஆம் ஆண்டு இந்திய வரலாற்றில் முதன்முறையாக 3 பெண்கள் போர் விமான பைலட்டுகளாக நியமிக்கப்பட்டனர். இப்போது இந்திய வரலாற்றில் முதன்முறையாக 2 பெண் அதிகாரிகள் போர்முனை கப்பல்களில் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளனர். ராணுவத்தில் பெண் அதிகாரிகளை அமர்த்தும் பணி இந்தியாவில் 1992ஆம் ஆண்டில் தொடங்கியது. அடுத்து 2006ஆம் ஆண்டில் பெண் அதிகாரிகளுக்கான சிறப்பு நுழைவு திட்டம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் திட்டமாக மாற்றப்பட்டன. என்றாலும் குறிப்பிடப்பட்ட படைப்பிரிவுகளில் குறிப்பிட்ட வேலைகளைத்தான் செய்ய வேண்டும் என்ற நிலைதான் தொடர்ந்தது. இந்நிலையில் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு பதவியேற்றதில் இருந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கை அதிக அளவில் எடுக்கப்பட்டது. கிராமப்புற வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் கூட அதிக அளவில் பெண்கள் பெயரில் வீடுகள் இருப்பதற்கு அரசு முன்னுரிமை தருகிறது. இந்நிலையில் இந்திய ராணுவத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவம் பெரிய அளவில் இல்லை என்றும் பெரிய அளவில் பெண்கள் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கு சாதாரண வேலைகள் தான் ஒதுக்கப்படுவதாக ஒரு குறைபாடு உண்டு. இந்த குறைபாட்டை தீர்க்கும் வகையில் இந்திய ராணுவத்தின் 3 படைகளில் ஒன்றான விமானப்படையில் போர் விமானங்களை இயக்கும் பெண் விமானிகளை பணியில் அமர்த்தலாம் என்று 2016இல் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஓர் அதிரடி முடிவை எடுத்தது. அந்த முடிவின் அடிப்படையில் இந்திய விமானப்படையில் மோகனா சிங், பவனா காந்த் மற்றும் அவானி சதுர்வேதி ஆகிய 3 இளம் பெண்கள் பறக்கும் அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் பிறகு முக்கிய பணிகளும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டு வருகின்றன. அவர்களின் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் காலமும் இப்போது அதிகபட்சம் 14 ஆண்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய கடற்படையில் பெண் அதிகாரிகள் இதுவரை இல்லாமல் இருந்தது. தற்போது இந்திய வரலாற்றில் முதன்முறையாக சப் லெப்டினன்ட் குமுதினி தியாகி மற்றும் சப் லெப்டினன்ட் ரித்தி சிங் ஆகியோர் கப்பலின் பணியாளர்களின் ஒரு பகுதியாக கடற்படை போர்க்கப்பல்களில் ஈடுபடுத்தப்படும் முதல் பெண் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நியமிக்கப்பட்ட 2 பெண் அதிகாரிகளும் கடற்படையின் புதிய MH-60R ஹெலிகாப்டர்களில் பறந்து எதிரிகளும் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து தாக்குதல்கள் தொடுக்கும் நடவடிக்கையை எடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது. 2018ஆம் ஆண்டில் அப்போதைய பாதுகாப்பு மந்திரி நிர்மலா சீதாராமன் $2.6 பில்லியன் என மதிப்பிடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் லாக்ஹூட் மார்டின் கட்டப்பட்ட ஹெலிகாப்டர்களை வாங்கினார். இந்நிலையில் இந்திய விமானப்படை ஒரு பெண் போர் விமானியை தனது ரஃபேல் போர் விமானத்தில் நியமித்தது. தற்போது இந்திய கடற்படை பெண் அதிகாரிகளை நியமித்துள்ளது. இந்த 2 அதிகாரிகளும் இந்திய கடலோர காவல்படையின் 3 அதிகாரிகள் அடங்கிய குழுவில் ஒரு பகுதியாக உள்ளனர். இப்போது 10 பெண் போர் விமானிகள் உட்பட 1875 பெண்கள் சேவையில் உள்ளனர். 18 பெண் அதிகாரிகள் நேவிகேட்டர்களாக உள்ளனர். இந்திய கடற்படை அதன் பல பிரிவுகளில் பெண் அதிகாரிகளை நியமித்து இருந்தாலும் பெண்கள் இதுவரை பல காரணங்களால் போர்க்கப்பல்களில் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் சப் லெப்டினன்ட் குமுதினி தியாகி, சப் லெப்டினன்ட் ரித்தி சிங் என்ற அந்த 2 பெண் அதிகாரிகளும் பல்வேறு அதிநவீன உணர்கருவிகளை போர்க்கப்பல்களில் இருந்து இயக்குவதற்கான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.